வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பேசப்போகும் ராசி மண்டலத்தின் 9வது ராசி. 9 என்பது முழுமைக்கான எண். தர்மம், பாக்கியம், தந்தை, குரு என அனைத்தையும் குறிக்கும் பாக்கியஸ்தானம். தனுசு ராசி என்பது சாதாரண ராசி அல்ல. அது கால புருஷனின் தொடைகளை குறிக்கிறது. ஒரு மனிதன் எழுந்து நிற்க ஆதாரமே அவனது தொடைகள்தான். அதேபோல இந்த உலகம் தர்மத்தின் அடிப்படையில் எழுந்து நிற்க ஆதாரமாக இருப்பவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு எப்படி திரும்பாது என்று சொல்கிறோமோ அதைவிட வேகமாக இலக்கை நோக்கி செயல்படுபவர்கள் இவர்கள். இவர்கள் நெருப்பு ராசி. ஆனால் மேசம் போல தகிக்கும் நெருப்பு அல்ல, சிம்மம் போல எரிக்கும் நெருப்பு அல்ல. இருளை போக்கி அறிவை தரும் தீபத்தின் ஒளி இவர்களுடையது. இவர்களை பற்றி பேச ஆரம்பித்தால் 1 மணி நேரம் போதாது, ஒரு நாள் முழுக்க பேசலாம். அந்த அளவுக்கு இவர்களிடம் ரகசியங்களும் அதிசயங்களும் கொட்டி கிடைக்கிறது. தனுசு ராசிக்காரர்களின் அடிப்படை குணம் என்ன தெரியுமா? வெளிப்படைத்தன்மை. இவர்களிடம் வஞ்சகம் கிடையாது, ஒளிவு மறைவு கிடையாது. மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசுகிறவங்களை இவங்களுக்கு கண்டாலே பிடிக்காது. தனுசு ராசிக்காரன் கண்ணாடியை போஞ்சவன். நீ அன்பை காட்டினால் உன்னை அழகாக காட்டுவான். நீ கல்லை எறிந்தால் உன்னை சுக்குநூறாக கிழித்து விடுவான். இவர்கள் குருவின் ஆதிக்கம் கொண்டவர்கள் என்பதால் இவர்களுக்கு அறிவுரை சொல்ல யாராலும் முடியாது. ஆனால் இவர்கள் சொல்லும் அறிவுரையை உலகம் கேட்கும். எதற்கும் வளைந்து கொடுக்காத சுபாவம். இவர்களுடைய லட்சியம் என்பது வெறும் கனவு அல்ல, அது இவர்களுடைய உயிர் மூச்சு. ஒரு காரியத்தில் இறங்கிவிட்டால் அது லாபமோ நஷ்டமோ அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வராமல் இவர்கள் தூங்க மாட்டார்கள். இவர்களுடைய பேச்சில் ஒரு வேகம் இருக்கும், அந்த வேகத்தில் ஒரு நியாயம் இருக்கும். இப்போது காதலுக்கு வருவோம். தனுசு ராசிக்காரர்களிடம் ஒரு விசித்திரமான குணம் உண்டு. இவர்கள் காதலிப்பார்கள், ஆனால் அடிமையாக இருக்க மாட்டார்கள். உனக்காக உயிரையும் கொடுப்பேன், ஆனால் என் சுயமரியாதையே கொடுக்க மாட்டேன். இதுதான் இவர்களின் தாரக மந்திரம். இவர்களுக்கு அமையப்போகும் வாழ்க்கை துணை இவர்களை சந்தேகப்படக்கூடாது. ஒருவேளை துணை சந்தேகப்பட்டால் அங்கே அந்த உறவு முடிவுக்கு வந்துவிடும். இவர்களுக்கு பயணம் செய்வது பிடிக்கும் என்பதால் இவர்களுடைய துணையும் இவர்களோடு ஊர் சுற்ற தயாராக இருக்க வேண்டும். திருமண வாழ்க்கையில் இவர்கள் மிகவும் நேர்மையானவர்கள். தன் பிள்ளைகளுக்கு ஒரு தந்தையாகவோ தாயாகவோ இருப்பதை விட ஒரு சிறந்த குருவாக இருக்கவே இவர்கள் விரும்புவார்கள். தனுசு ராசியின் காதலை பெற புண்ணியம் செய்திருக்க வேண்டும். ஆனால் அவர்களின் கோபத்தை பெற நீங்கள் துரோகம் செய்தாலே போதும். பணம் பணம் பணம். தனுசு ராசிக்காரர்களுக்கு பணம் என்பது வெறும் காகிதம்தான். கையில் 10 ரூபாய் இருந்தாலும் சரி, 10 கோடி இருந்தாலும் சரி, இவர்களுடைய ராஜநடை மாறவே மாறாது. குரு பகவான் இவர்களுக்கு தனகாரகன் என்பதால் எப்போதுமே இவர்களுக்கு ஏதோ ஒரு வழியில் பணம் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் இவர்கள் சேர்த்து வைப்பதை விட தர்மம் செய்வதிலும் மற்றவர்களுக்கு உதவுவதிலும் தான் அதிக ஆர்வம் காட்டுவார்கள். இவர்கள் ஒரு ரிஸ்க் டேக்கர். யாருமே செய்ய தயங்கும் தொழிலை இவர்கள் கையில் எடுப்பார்கள், அதில் வெற்றியும் பெறுவார்கள். பங்குச்சந்தை, ரியல் எஸ்டேட், கல்வித்துறை போன்ற இடங்களில் இவர்கள் கொடிகட்டி பறப்பார்கள். தனுசு ராசிக்காரன் கையில் காசு இருக்கிறதோ இல்லையோ, அவன் முகத்தில் இருக்கும் தேஜஸ் அவனை கோடீஸ்வரனாகவே காட்டும். தனுசு ராசிக்குள்ளே 3 விதமான குணங்கள் இருக்கு. 1 மூலம். இது கேதுவின் நட்சத்திரம். இவங்க எதையும் வேரோடு பிடுங்கி எறிஞ்சிட்டு புதுசாக உருவாக்குவாங்க. இவங்களை வெல்ல யாராலும் முடியாது. 2 பூரடம். இது சுக்கிரனின் நட்சத்திரம். இவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க, வசீகரமாக பேசுவாங்க. இவங்கக்கிட்ட எதையும் சாதிக்கிற சாமர்த்தியம் இருக்கும். 3 உத்திரடம். இது சூரியனின் நட்சத்திரம். இவங்க அதிகார பதவியில் ஜொலிப்பாங்க. இவங்க சொன்னால் அது சாசனம்தான். இந்த 3 நட்சத்திரங்களின் சங்கமம் தான் தனுசு ராசியை ஒரு பவர் ஹவுஸாக மாற்றுகிறது. வாழ்க்கையில் கஷ்டமில்லாத மனுஷன் யார்? தனுசு ராசிக்காரர்களுக்கும் சில சோதனைகள் வரும். குறிப்பாக சனியின் பார்வைப்படும்போது சில தடைகள் ஏற்படலாம். அதற்கு பயப்பட தேவையில்லை. பரிகாரம்: வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சளாடை அணிவித்து கொண்டைக்கடலை மாலை சாச்சுங்கள். ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவுங்கள்.
நீங்கள் தரும் ஒரு நோட்டு புத்தகம் உங்கள் தலையெழுத்தையே மாற்றும். உங்கள் குலதெய்வத்தை மறக்காமல் கும்பிடுங்கள். உங்கள் ராசிநாதன் குருபலமாக இருக்க பெரியவர்களின் ஆசீர்வாதம் மிக முக்கியம். நண்பர்களே, இதுவரை தனுசு ராசியின் ஆழமான ரகசியங்களை பார்த்தோம். இது வெறும் ஆரம்பம்தான். உங்கள் ராசியை பற்றி நீங்கள் பெருமைப்படுங்கள். நீங்கள் பிறந்ததே ஒரு பெரிய வெற்றிதான். இந்த தகவல்கள் உங்கள் மனதை தொட்டிருந்தால் அந்த லைக் பட்டனை தனுசு அம்பு வேகத்தில் ஒரு தட்டு தட்டுங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் யாராவது தனுசு ராசியாக இருந்தால் அவங்களுக்கு இப்போவே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்க வாழ்க்கையும் மாறட்டும். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி இதை விட அதிரடியாக இருக்க போகுது. உங்கள் கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்கள். நான் நேரடியாக பதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.